வெல்கம் டு ஓசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில்லி கார்லிக் தோஃபு பண்ண போகிறோம். தோஃபு அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சால்ட்டு பெப்பர் கார்ன்ஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த அதே பேனில் நம்ம கார்லிக் நிறைய போடணும். ஒரு 1.5 முழு பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக இஞ்சியும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆயிலில் அந்த இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். ஒரு முழு ஆனியனை கட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை அந்த அடிபாகத்தை கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும் போதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட டேஸ்ட்டு அந்த எண்ணெய், ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக்கோடு சேர்ந்து ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, 4 to 5 பச்சை மிளகா கட் பண்ணி காரத்துக்கு ஏற்ற அவங்களுக்கு என்ன காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி. இப்போது குடமிளகா ஒரு முழு குடமிளகாவை மீடியம் சைஸ் குடமிளகா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ரொம்ப வேகக்கூடாது, இட் ஷுட் பி க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் இந்த தோஃபோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெட் சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். வீட்டில் நம்ம செஞ்சு வச்சதும் ஆட் பண்ணலாம், நீங்கள் கடையில் வாங்கியும் ட்ரை சில்லி பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெயோட அந்த சில்லி பேஸ்ட்டும் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணுறோம். இது ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எவ்வளோ தோஃபு எடுத்துருக்கீங்களோ அந்த தோஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீஸ்பூன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணோம். நான் இப்போது 3 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார்லிக்கோட சோயா சாஸ் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதில் கேப்சிகம், கார்லிக், ஜிஞ்சர், வெங்காயம், இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால இதில் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஸ் எல்லாம் திக்காகும், அப்போ சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் அது அந்த திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நீங்கள் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தோஃபுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டயத்தில் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சோயா சாஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். ஸ்பைசியான சில்லி கார்லிக் தோஃபு ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பெஸ்டோ சாஸ், இது ஆப்ஷனல் தான்.
பெஸ்டோ சாஸ் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்றவங்க இதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பெஸ்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டேஸ்ட்டை இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எங்களுக்கெல்லாம் வீட்டில் பெஸ்டோ சாஸ் பிடிக்குன்றதுனால நாங்கள் அதை வந்து இதோட சேர்த்துருக்கோம். ஸோ அருமையான சில்லி கார்லிக் தோஃபு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை மேலே கார்னிஷ் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். அருமையான ஈஸி டு மேக் சில்லி கார்லிக் தோஃபு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Please like and subscribe. Thank you.